நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. வெள்ளக்காளி பசங்கடா என வெட்டறிவாளையும் வீச்சறிவாளையும் வைத்துக்கொண்டு விளையாட்டுத்தனமாய் ரீல்ஸ் வெளியிட்டு தற்போது காவல்துறையில் வழக்கு வாங்கி விபரீதத்தில் சிக்கிய இவர்கள்தான் தங்கள் தலையில் தாங்களே மண்ணை அள்ளி கொட்டிக்கொண்டு ஆப்பை தேடிப்போய் உட்காரும் புட்டிப்பால் புள்ளிங்கோஸ். இல்லை கொய்ந்திங்கோஸ். ஏனெனில் வன்முறை வீடியோ வெளியிட்டவர்களை பார்த்தாலே முகத்தில் டிஎம்சி கணக்கில் மில்கு கொட்டோ கொட்டோவென்று கொட்டிக் கொண்டிருக்கிறது. புட்டிப்பாலை கையில் ஏந்த வேண்டிய வயதில் வீச்சறிவாளை கையில் ஏந்துவதெல்லாம் தேவையாப்பா என ட்ரோல் செய்யும் அளவுக்கு உள்ளது ரவுடி வெள்ளைக்காளியின் தீவிர ஆதரவாளர்கள் என காட்டிக்கொண்டு இவர்கள் செய்யும் ரீல்ஸ் அலப்பறைகள். அதுவும் கெத்து காட்டுகிறேன், எதிராளிகளை பயமுறுத்துகிறேன் என அவர்களாகவே நினைத்து கொண்டு வெளியிட்ட பில்டப் வீடியோக்கள் ஒவ்வொன்றுமே அவன் சும்மாவே சுடு தண்ணியில கைய விடுவான், உங்களை சும்மாவா விடுவான் என்கிற காமெடி பில்டப் வீடியோக்களையே ஓரங்கட்டும் விதமாகத்தான் உள்ளன. இந்த நிலையில்தான் சமூக வலைத்தளங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் கையில் பயங்கர ஆயுதங்களை வைத்தபடி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சர்ச்சையான ரீல்ஸுகளை வெளியிட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு புகார்கள் குவிந்தன. இதைத் தொடர்ந்து மதுரை மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உத்தரவின்படி இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் ரவுடி வெள்ளைக்காளியின் தீவிர ஆதரவாளர்களாக சமூக வலைதள பக்கங்களாக செயல்படும் கணக்குகளில் இந்த அச்சுறுத்தும் வீடியோக்கள் பதிவேற்றப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து ரீல்ஸ் கொய்ந்திங்கோஸ் மீது கீரைத்துறை காவல் நிலையத்தில் 2 வழக்குகளும், தெற்கு வாசல் காவல் நிலையத்தில் 1 வழக்கும், சிந்தாமணி காவல் நிலையத்தில் 1 வழக்கும் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் வீடியோக்களை பதிவிட்ட நபர்களை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இதுபோன்ற சமூக விரோதிகளின் பிளாட்பார்மாக செயல்பட்டு வரும் சமூக வலைத்தளங்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் மதுரை மாநகரில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்போர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை தொடரும் என மதுரை மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் எச்சரித்துள்ளார். சமூக வலைத்தளங்களில் சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் பற்றிய விவரங்களை மதுரை மாநகர சமூக ஊடக பிரிவு வாட்ஸ்அப் புகார் எண் 8300021100க்கு தெரிவிக்குமாறும் புகார்தாரர்களின் விவரம் ரகசியம் காக்கப்படும் எனவும் ஆணையர் ராஜேந்திரன் அறிவித்துள்ளார். முன்குற்ற வழக்குகள் உள்ள நபர்கள் இளைஞர்களோடும் சிறுவர்களோடும் இணைந்து கொண்டு ஆயுதங்களோடும் காவல்துறையினருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் வீடியோ வெளியிடுவது, எதிர்த்தரப்பினரை கொலை மிரட்டல் விடும் வகையிலும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலும் வாகனங்களோடு வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். இது பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தலாக மாறி வருவதால் இப்படிப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறையினரால் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்க வெள்ளக்காளி பசங்கடா என கூறிக்கொண்டு திரிந்தவர்கள் கஞ்சா வழக்கில் சிக்கி ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பின் போது வெளியில வருவோம், ஜட்ஜ கொல்லுவோம் என பில்டப் செய்து அடுத்த 6 மாதத்தில் சிறையில் மர்மமான முறையில் இறந்த சோக சம்பவங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அரங்கேறி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.
குமார் சுட்டா பையன் வெளியே வருவோம் மரியாதை நம்மளை கொள்ளுவோம் இப்போது மீண்டும் கிளம்பி விட்டார்களா? 9க்கும் மேற்பட்ட கொலை, 8க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி என பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள ரவுடி வெள்ளைக்காளி என்கிற காளிமுத்து இப்போதும் புழல் சிறையில் இருந்து வெளியில் வர முடியாமல், தனது மனைவி மற்றும் குடும்பத்தாருடன் நேரம் செலவிட முடியாமல் தவியாய் தவித்து இளமையை வீணாக்கி கொண்டிருக்கிறார். தனது கணவர் வெள்ளைக்காளியை காவல்துறை என்கவுண்டர் செய்யக்கூடும் என்ற அச்சத்தில் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி அவரது மனைவி திவ்யா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து கண்ணீரோடு நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார். வழக்கு விசாரணைக்காக கோர்ட்டில் ஆஜர்படுத்திவிட்டு அழைத்து வரும் போது பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடிக்கு முன்பாக சாலையோர உணவகம் ஒன்றில் போலீசார் பாதுகாப்பில் வெள்ளைக்காளி சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது 15 பேர் கொண்ட கும்பல் வெடிகுண்டை வீசி கத்திகால் வெட்டி கொல்ல முயன்றது. நிம்மதியாக ஒருவாய் சோறு சாப்பிடக்கூட முடியாமல் அவர் உயிர் தப்பினார். எந்த நேரத்திலும் சிறையில் வெள்ளைக்காளியின் கதை முடிக்கப்படலாம் என உயிர் பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் தவித்துக் கொண்டிருக்கும் வெள்ளைக்காளி தனது ஆதரவாளர்கள் என சொல்லிக் கொண்டு திரிபவர்களுக்கு வழக்கறிஞர் மூலம் அட்வைஸ் செய்ய மாட்டாரா? நன்றாக படித்து நல்ல வேலைக்கு போக வேண்டிய வயதில் கத்தியை வைத்து ரீல்ஸ் வெளியிட்டவர்கள் தற்போது கைதுக்கு பயந்து தலைதெறித்து ஓடிக்கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. விரைவில் கைது செய்யப்பட்டு மன்னிப்பு வீடியோ வெளியிடப் போகிறார்கள் எனவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. கூடவே சுற்றிக் கொண்டிருக்கும் செவ்வாழைகள் இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல மாட்டார்களா எனவும் போலீசார் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.